ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் சென்னையில் டாட்டா மோட்டார்ஸ் டீலர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது புது வண்டி ஏதாவது வேணும்னா டேரெக்டாக என் நம்பருக்கே கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வண்டி ஏதாவது தேவைன்னா எனக்கு என் நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் தமிழில் பார்த்தா மாதிரி ஆமாம், டாட்டா ஏஸ் எக்ஸல் புதுசாக வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இதே பேரில் ஏற்கனவே வண்டி வந்திருந்தது. அதை ஸ்டாப் பண்ணி தான் இதை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நடுவில் டெஃபாயில்லாம் இந்த பிரச்சனை வந்தது இல்லையா, அதனால் இந்த வண்டியை விடலை. இப்போ தான் டெஃபாயில் இல்லாமலே இந்த வண்டியெலாம் விட்டுருக்காங்க. இப்போது டாட்டா ஏஸ் இப்போ சக்கப்போடு போடுறது நல்லா தெரியும். இப்போது டாட்டா ஏஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கணிசமாக நல்லாவே உயர்ந்திருக்கு. மக்களோட ஆதரவு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வண்டி எடுத்தவங்க இப்போது எல்லாருமே ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பழைய இடத்துக்கு திரும்பவும் டாட்டா மோட்டார்ஸ் திரும்ப வந்துடும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துருச்சு. அது மூலயமா இந்த வண்டியை டாட்டா ஏஸ் எக்ஸலும் திரும்பவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டில் எல்லு எம்மு எக்ஸல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் அந்த மாதிரி தான். இப்போது டாட்டா ஏஸை விட ஒரு அடி பெருசு பார்த்தீங்கன்னா அந்த டாட்டா ஏஸ் எக்ஸல் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுபடி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸை விட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அது 7.2 இருக்கும். இது 8.2 தொட்டி சைஸு. அதேமாதிரி டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு, இது 13 இன்ச்சு டயர் சைஸ் வரும் உங்களுக்கு. அதேமாதிரி லீஃப் பார்த்தீங்கன்னா அதை விட இந்த வண்டியோட, அதாவது கட்டு சொல்லுவாங்க இல்லையா வண்டியில், அந்த கட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இல்லை, அதேமாரி நிறைய டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கிட்டத்தட்ட அதே டாட்டா ஏஸ் மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதே 5 கியர் வண்டி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக நம்பி இந்த வண்டியை எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, பர்சனலாக, ஏன்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி நாங்களே பர்சனலாக ஓட்டி பார்த்துருக்கோம். கஸ்டமருக்கும் வண்டி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் வண்டி ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூவாக தான் சொல்லிகிட்ருக்காங்க. இதில் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கள். ஏன்னா ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ் எக்ஸலும் எடுத்திருக்காங்க நம்மக்கிட்ட. வண்டி எடுத்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. வண்டி பழைய மாதிரி மைலேஜில் நம்பர் 1, அதை அடிச்சிக்கவே முடியாது. அது மாதிரி மைலேஜும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வண்டி எடுக்கணும், தாராளமாக நம்பி எடுங்க. ஓகேங்களா? டெஃபாயில் இல்லை, யாராவது டெஃபாயில் இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க. இந்த வண்டியில் டெஃபாயில் இல்லை. அதாவது டாட்டா ஏஸ்லேயும் இல்லை, இந்த வண்டியிலையும் டெஃபாயில் இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வண்டியை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது இது டாட்டா ஏஸ் எக்ஸல் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஹார்ஸ் பவர். சேம் அதே டாட்டா ஏஸில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் 22 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் மோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு பவர் வேணும்னா 22 ஹார்ஸ் பவர் இல்லை 17 ஹார்ஸ் பவர்லேயே நீங்கள் தாராளமாக வண்டியை எடுத்து ஓட்டலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 700 சிசி, அதாவது 700 சிசி 2 சிலிண்டர் வண்டி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸில் ஆல்ரெடி 2 சிலிண்டர் தான், இதுலேயும் 2 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா மைலேஜுக்காக. டாட்டா ஏஸ்னாலே மைலேஜ் தானே, அதுக்காக இந்த மாதிரி சிசியும் இது கொடுத்துருக்காங்க, சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 Nm கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ தான் ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல போகிறேன். அதாவது லோட் பாடி, அதாவது பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ் 7.2 இருந்தது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா 8.2 கொடுத்துருக்காங்க. அகலம் பார்த்தீங்கன்னா 4.10. ஓகேங்களா? அதாவது டாட்டா ஏஸோட பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க அகலம். ஓகேங்களா? இதோட பேலோடு பார்த்தீங்கன்னா இதுதாங்க பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது பழைய டாட்டா ஏஸில் பார்த்தீங்கன்னா 750 கிலோ இருந்துச்சு. இப்போ வர டாட்டா ஏஸில் பார்த்தீங்கன்னா 900 கிலோ இருந்துச்சு. இதில் எக்ஸல்ன்றதுனால உங்களுக்கு 1000 கிலோ, அதாவது 1 டன் கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் GVW 1975 கிலோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வீல் பேஸ், அதாவது நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் தான் கேட்பாங்க கஸ்டமர். அதாவது டாட்டா ஏஸ்க்கு 12 இன்ச்சும் இதுக்கு 13 இன்ச்சும், அதாவது பார்த்தீங்கன்னா 2250. ஓகேங்களா? அந்த வீல் பேஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 155 R13 LT BPR, அதாவது 13 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வண்டியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே சொல்லுவாங்க. நமக்கு லோடு வண்டினாலே கட்டு தான். அதாவது கட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில்
பேராபோலிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலயமா அதிகமான லோட் பாடியை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த வண்டியை யார் யார் எடுக்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா 1 டன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 டன்னுக்குள்ளே கெப்பாசிட்டி இருக்கவங்க இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமான பொருள் எடுத்துன்னு போகணும், என்னோடய பொருள் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் லோக்கலில் தாராளமாக ஓட்டுற மாதிரி இருந்தால் இந்த வண்டி தாராளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மைலேஜ் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இதன் கூட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு சில வண்டி இருக்குது. ஓகேங்களா. அதர் டீலரில் இருக்குது. அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கிட்ட கூட வர முடியாது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அதனால் நீங்கள் மைலேஜ் வைஸ்லேயும் சரி, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, இந்த வண்டி நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இது வந்து 5 கியர் வண்டினால உங்களுக்கு ஸ்மூத்னஸும் நல்லா இருக்குது. கியர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்னஸாக வண்டியில் கியர் வந்து நல்ல ஸ்மூத்னஸாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி கிராடபிலிட்டி 30% கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஏறும்போது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ கிராடபிலிட்டி 30 கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு தாராளம் பிரிட்ஜ் மேலே இல்லை மலை மேலே ஏறுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கான டிஸ்கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15 வரைக்கும் தான் இருக்குது இந்த ஆஃபரு. யாருக்காவது புது வண்டி இப்போ எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் உடனே எடுத்துக்கோங்க. ஏன்னா வண்டி ரேட்டு ஜூலை 1ஆம் தேதியே வண்டி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு சில வண்டி ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பழைய ரேட்லேயே கொடுக்குறாங்க. அதனால் இந்த சான்ஸை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட 15,000 20,000 வண்டி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா. அதனால் யாராவது வண்டி எடுக்கணும்னு ஐடியா இருந்தால் உடனே புக் பண்ணி எடுங்க. யார்கிட்ட புக் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட வண்டி ஸ்டாக் இருக்கான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பழைய டிஸ்கவுண்ட்டில், அதாவது பழைய ரேட்டில் நீங்கள் வண்டியை புக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த வண்டியில் இப்போது அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. நிறைய பேர் வண்டி புக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புக்கிங் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூவும் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு அது பதில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை, யாராவது வண்டி கேட்டாங்கன்னா மறக்காதீங்க என் நம்பரை கொடுங்கள். ஓகேங்களா. மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.